எல்லாருக்கும் வணக்கம். நான் விமல் ராஜ். நான் வந்து புதிய ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக வந்து என்னோடய கஷ்டங்கள், ஸ்ட்ரகிள்ஸு, நான் எப்படி இந்த சக்ஸஸ் பாதைக்கு எப்படி போக போகிறேங்கிறதெல்லாம் வந்து நான் இந்த சேனல் மூலமாக சொல்ல போகிறேன். அதுக்கு வேண்டி தான் இந்த சேனல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா வந்து தனியாகவே கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போனோன்னா ஒரு போரிங்காக இருக்குது. அதனால் நம்ம கதையை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லணும்னா ஜெயிக்கிறவங்க வரணும், அது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம கஷ்டப்படுறத வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். பேசிக்காக நான் வந்து சொல்லணும்னா, நான் வந்து பாலக்காட்டில் நெல்லிமேடுங்கிற ஒரு கிராமத்தில், பொள்ளாச்சி ரோடு நெல்லிமேடுங்கிறது கிட்டத்தட்ட மீனாட்சிபுரம் பார்டர், அங்கே நெல்லிமேடுன்னு ஒரு கிராமம். அங்கே தான் நான் வந்து வாழ்கிறேன், வசிக்கிறேன். அப்புறம் நான் இங்கே இன்றைக்கி இருக்கிறது என்ன இருந்தோம் பார்த்தீங்கன்னா கோழிக்கோடுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, இங்கே வந்து எஸ்எஸ்சி வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்சிங்கிறது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். கேரளாவில் பிஎஸ்சி மாதிரி தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி அது மாதிரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அந்த எக்ஸாம் அதில் வந்து நிறைய போஸ்ட் இருக்குது. டிகிரி லெவல், 10th லெவல், +2 லெவல், அப்படி 3 லெவலாக வந்து அதில் எக்ஸாம் இருக்குது. நம்ம எப்படி இங்கே பிஎஸ்சி மாதிரியோ அதே மாதிரி தான் அங்கே. அதனால் அந்த எக்ஸாமில் கோச்சிங் படிக்கணும். அந்த கோச்சிங் படிக்கிறதுக்கு வேண்டி ஒரு அமௌண்ட் தேவை. ஒரு 20,000 22,000 எனக்கு தேவைப்படுது. அதனால் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸும் எனக்கு தேவைப்படுது. அதனால் வந்து நான் வீட்டிலே இருந்துட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. அதனால் நான் வந்து ஒரு முடிவெடுத்தேன். அது என்ன முடிவுனா, நம்ம கோழிக்கோட்டில் ஒர்க் பண்ணி ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒர்க் பண்ணி அப்புறம் இங்கேருந்து நம்ம அந்த கோச்சிங் போய் ஜாயின் பண்ணி படிக்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்து நான் இங்கே வந்திருக்கேன். காய்ஸ், இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, நைட்டு வந்து தூக்கம் இருக்காது. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3 to 12, 3 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணிலேருந்து நைட்டு ஒரு 12 மணி மட்டும் ஒர்க் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்டு அதுவும் வேணாலும் இருக்கும். அது எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்தனால வந்து அந்த ஷிஃப்ட் எனக்கு சொல்லலை. அதனால் எனக்கு இங்கே ரூம் வந்து கொடுத்துட்டாங்க காய்ஸ். ரூம் வந்து பெரிய ரூம். இதான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரூம் காய்ஸ், 2 கட்டில் இருக்காங்க. ஒன்றுக்கு 2 கட்டில் கொடுத்துருக்காங்க. அது படுக்க இருக்குது. அப்புறம் இதுதான் என்னோடய ரூம்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து காய்ஸ், ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு திறந்துருவாங்க. அப்போ போனால் சாப்பிட்டு வந்துக்கலாம். அது முடிஞ்சால் நம்ம ஒரு 3 மணிக்கு போகும்போல ஒர்க்கு ஜாயின் பண்ண போகும்போது அங்கே ஒரு 4-5 மணி ஆகும் சாப்பிடலாம். அது முடிஞ்சால் நம்ம கடைசியில் 12 மணி, நைட்டு 12 மணி ஷிஃப்ட்டு முடியும் போது கடைசி நைட்டு டின்னர் வந்து சாப்பிட்றலாம். இது 3 நேரம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னதான் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் பரவாயில்ல காய்ஸ். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு டைம் இங்கே வந்தேன். இதே மாதிரி 3 நாள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறது, புது இடம், நமக்கு ஒரு பழக்கம் இல்லை. அதனால் வந்து நான் லீவ் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டேன். இப்போ 2வது டைம் வந்து வீட்டில் இருந்து கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருச்சு காய்ஸ். உங்களுக்கே தெரியும், டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். அதனால் சும்மா இருந்தால் வந்து நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை காய்ஸ். அந்த வாழ்க்கையை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வாழணும். எனக்கு அம்மா அப்பாலாம் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுற ஃபேமிலி. அம்மா அப்பா கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அதனால் நான் வந்து அவங்கள எப்படியாச்சும் நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும். அதுதான் என்னோடய கனவுகள். அதனால் கண்டிப்பாக நான் சக்ஸஸ் அடைவேன். இந்த 3 மாத காலம் கண்டிப்பாக வேலை செஞ்சு நான் அந்த கோச்சிங் சேர்த்து படிப்பேன். அதனால் இதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.